अखिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामपाकं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये। नमो वञ्चडगोपाय रङ्गनाथसद्विषौ श्रीरङ्गवीरवेदान्ताने रङ्गनारायणौ तथा। नमः सर्वेभ्यः स्वागतं च। என் பேர் ராஜகோபாலன். நான் இங்க பாடசாலையில் வியாக்கரண அத்தியாபகராக இருக்கேன். நான் உங்களுக்கு இந்த சந்தி அதோடைய பேசிக் அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு தெரிஞ்சுப்போம். இது நம்ம ஞானப்பாடம் படிக்கிறோம். ஏன்னா நீங்களா எவ்வளவு காரியத்தை வச்சுன்னு படிக்க வந்திருக்கீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆட்டு காரியம் இருக்கும். அதனால இதெல்லாம் விட்டு நீங்க படிக்க வந்தது ரொம்ப சந்தோஷம். அதனால நம்ம இந்த போர்ஷன் 6 மாசம் இருக்காவா அதுக்குள்ள முடிக்கணும்ன்றத பார்ப்போம். அதோட மாத்துக்கிறது கிடையாது. ஆனா நம்ம கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுட்டு போனோன்றத விட பெருசு இல்லை. நம்ம புரிஞ்சு, ஏன்னா இது ரொம்ப பேசிக் சந்தின்றது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம படிக்கிறதுக்கு. அதனால நம்ம இத புரிஞ்சுட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிடுங்க. ஏன் காது உள்ள வராதா? உள்ளதான் இருக்கும். உள்ள வராதானே? உள்ளலாம் வராது. ஏன்னா இது ஹெட்போன்ல தான் கேட்க முடியுமா? கேட்கலாம், தெரியல எனக்கு. எப்படிதான் இருந்தது அன்னைக்கு. சரி, இதே அதனால நம்ம சந்தியன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் என்ன ஆரம்பிச்சுட்டோம், எல்லாருக்கும் அந்த இது இப்ப நிறைய ஸ்தோத்திரங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டா, நிறைய பகவத்கீதை, அதே மாதிரி ராமாயணம் படிக்கிறா, எல்லாரும் படிக்கிறா. படிக்கச்சே அவளுக்கு அந்த பதங்கள் பிடிக்க ரொம்ப சிரமப்படுறா. அப்போ இந்த பதங்கள் பிடிக்கிறதுன்ற இந்த கிராமர் தெரிஞ்சாதான், கிராமர் இந்த சந்திகள் தெரிஞ்சாதான் கரெக்டா பிடிக்க முடியும். இல்லாட்டா நம்ம தமிழா சொல்லுவோம், துப்புமி லக்கத்தி பிளி பிரிச்சா மாதிரி பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அர்த்தம் மாறிடும். அதனால அபசப்தங்கள் பிரயோகம் பண்ணிதான் போயிடும். அதனால இது சந்தியை தெரிஞ்சுட்டா ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் இது சௌகரியமா இருக்கும். கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியும், ஏன்னா கிராமர்னாலே கொஞ்சம் கஷ்டமா தான் தோணும். மேக்சிமம் இதுவே கொஞ்சம் அவங்களுக்கு சுருக்கி சொல்லியிருக்கா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் அதை உங்களுக்கு புரியாம அர்த்தம் ட்ரை பண்றேன். நீங்க எப்போ சந்தேகம் இருந்தாலும் உடனே கேட்கலாம். தப்பு உடனேனா நான் கொஞ்சம் நடத்தி முடிச்சா விட்டு கேட்கறேன் சந்தேகம் இருக்கான்னு. நீங்க உடனே சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம். 1 வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி நடத்தலாம், அதனால தப்பே கிடையாது. நம்ம இதுல முக்கியம் ஞானம் தான் முக்கியம். அது நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சாலும் தப்பு இல்லாம முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா அதை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. மேல மேல போக ஈஸியா இருக்கும். நம்ம கீழே நம்ம புரியாம அடுத்த கேட்கறதுக்கு சங்கோஜப்பட்டுண்டோ எதுனா கேட்டா எதுனா தப்பா நினைச்சு வரணும்னு நினைக்க வேண்டாம். எத்தனை வாட்டி வேணா கேட்கலாம். கேள்வி சந்தேகம் இருந்தா நான் முடிஞ்ச வரைக்கும் மாற்றி சொல்ல முடியுமா, அதை வேற விதமா சொன்னேன், ஒரு மாதிரி யோசிச்சு நானும் சொல்றேன், உங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். அதனால சந்தேகத்தோட மேல போற மாதிரி வச்சுக்க வேண்டாம். நீங்க யாரா இருந்தாலும் சந்தேகத்தை கேட்கலாம். அதே மாதிரி நடத்தின இப்படி பார்த்து அதுக்கப்புறம் சந்தேகம் இருந்தாலும் என் நம்பர் தான் இதுல இருக்கும். நீங்க எப்ப வேணா ஃபோன் பண்ணலாம். உங்களுக்கு நான் என்ன சந்தேகத்தை உங்களுக்கு கிளியர் பண்றேன். அதனால நீங்க தைரியமா உங்களுக்கு எங்க கூட நம்மளுடைய, ஏன்னா உங்ககிட்ட நானும் விஷயம் கத்துக்கலாம், நீங்க எங்கிட்ட கத்துக்கலாம். அப்படிதான் வச்சுக்கணும் போல. ஏன்னா இந்த பாடம் கொஞ்சம் நம்ம கிராமரை காட்டில கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் கொடுத்துருக்காவா. ஏன்னா ரொம்ப கிராமட்டிக்கல் ஏதாவது ஒத்துக்க மாட்டாவா. ஏன்னா இவ என்ன பண்ணிருக்கா, நம்மளுக்கு இந்த புதுசா வர இன்சர்ட், சின்னவா வர இன்சர்ட்னா இதுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு சிறுவர்கள் அவளுக்கு எவ்வளவு குறைச்சி ஈஸியா கொடுக்க முடியுமோ அந்த மெத்தட் எல்லாம் கொடுத்துருக்காவா. இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுன்னு படிச்சுன்னு வந்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். அதனால நீங்க எப்போ வேணாலும் கேட்கலாம். சந்தேகம் இல்லாம படிச்சுக்கணுன்றதை மட்டும் வச்சுக்கோங்க. போர்ஷன் கவரப் பண்றது நம்ம கடைசி எய்ம் தான். போர்ஷன் கவரப் பண்ணிடணுன்றது எய்ம். அது கொஞ்ச நாள் தள்ளி அப்புறம் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுக்கிறதா உங்களுக்கு சௌரியப்பட்டு எனக்கும் சௌரியப்பட்டா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுக்கூட நம்ம முடிச்சுக்கலாம், போர்ஷனை முடிச்சுக்கலாம். அது ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். ஆனால் போகிற கிளாஸ் கொஞ்சம் நடத்தினாலும் புரிஞ்சுன்னு மேலே போகிற மாதிரி மட்டும் வச்சுப்போம். ஓகேவா? அது மனசு வச்சுக்கோங்க. இது கிராமன்றது உங்களே தெரியும், ஏற்கனவே பாஷைன்னு நம்ம பேசினது தான்.
இப்ப தமிழ்னா அகத்தியர் கிராமர் பண்றேன்னு சொல்றா. அகத்தியர் முன்னாடி தமிழ் பாஷை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருந்தது. அது காலப்போக்கில் மாறி ஒரு விதமா போச்சு. அதை ஒரு வழிமுறைப்படுத்தினவர் தான் அகத்தியர். அதே மாதிரி சம்ஸ்கிருதமும் ஏற்கனவே அனாதி காலமா இருந்தது. இது அதுவும் காலப்போக்கில் அதனுடைய சொரூபங்களாம் மாறி போய் ஒரு இது இல்லாம இருக்கச்சு, பல விதமா மாறச்சு. அதை ஒரு வழிமுறைப்படுத்தினதான் சம்ஸ்கிருத வியாக்கரணம். அது என்ன பண்ணிட்டு அதை இப்படிலாம் அவ பேசியிருந்த வழியெல்லாம் பார்த்து, பல சாஸ்திரங்களை பார்த்து, வேதங்களை பார்த்து, ராமாயணம் இதிகாசம் புராணம் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் பார்த்து, அவ பிரயோகங்களை பார்த்து, இப்படிதான் இப்படி இருந்தா இப்படிதான் பண்ணணும்ன்றத காட்டினவர் தான் வியாக்கரணம் பிரதானமா இருக்கிற மகரிஷி பாணினி மகரிஷி. பாணினி தான் முதல் கிராமருக்கு இதுவானவர் இந்த பாணினி மகரிஷி. அந்த பாணினி மகரிஷர் ஒரு சூத்திரம் மூலமா எப்படிலாம் எழுதணும், எப்படி சந்தி பண்ணணும், எப்படி வரும், எப்படி பதங்கள் யூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் கிராமட்டிக்கல் சொன்னவர் பாணினி மகரிஷி. அவர் மூலபூதர். அவர் தான் இந்த வியாக்கரணத்துக்கு நவ வியாக்கரணம் இருக்கு. பாணினி வியாக்கரணத்துக்கு பிரதானமானவர் பாணினி மகரிஷி. அவர் ஒரே சூத்திரம் மாத்திரம் சொல்லிட்டார். எப்படி சூத்திரம்னா என்னன்னா, இப்படி இருந்தா இந்த எழுத்து இருந்தா இப்படிதான் சந்தி சேரும், இந்த எழுத்து இப்படி மாறும், எழுத்து இப்படி வரும்ன்றதான் சூத்திரம். அந்த ரூல்ஸ் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அது சூத்திரம் அர்த்தம் இல்லை. இப்ப திருக்குறள் ஏதாச்சு திருவள்ளுவர் திருக்க எழுதிட்டு, அப்போ திருவள்ளுவர் திருக்க எழுதினா விட்டு அப்போ அதுக்கு வியாக்கியானம், அதுக்கு அர்த்த மீனிங் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அது பொழிப்புரை எழுதுற, அது அர்த்தம் எழுதுறோம். அதே மாதிரி பாணினி காலத்துல எல்லாரும் வித்வான்களா இருக்கிறதுனால ஒரு சூத்திரமாக அவர் எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்தவர் அவர் இடத்துல சூத்திரத்துக்கு விருத்தினா அது மீனிங், ஒவ்வொரு சூத்திரத்துக்கு மீனிங் எழுதி பண்ணவா நிறைய பேர் இருக்கா. காஷிகா விருத்தி, அதே மாதிரி வியாக்கரணத்துக்கு பட்டவதி விருத்தி, சாக்கடாயன விருத்தின்னு நிறைய எழுதியிருந்தா. அப்புறம் வார்த்தையக்காரர் பாஷ்யக்காரன், எப்படி பாஷையில பாஷ்யக்காரர் இருக்காரோ அதே வியாக்கரண பாஷ்யம் இருக்கு, பாஷ்யக்காரன் இருக்கு. இதுல முக்கியமான 3 பேர், பாணினி சூத்திரக்காரர், வார்த்தைக்காரர் வரதுச்சி, பாஷ்யக்காரர் பதஞ்சலி. இவ 3 பேர் தான் பிரதானம். அப்படியே வழி வர வந்து அது என்ன பண்ண, இப்போ கொஞ்சம் காலப்போக்கில் அவர் சூத்திரம் பண்ணதை எடுத்து இந்த பட்டோதி தீட்சைன்ற ஒரு என்ன பண்ண, அந்த சூத்திரங்களை அலைன்மெண்ட் பண்ண, சூத்திரம் விருத்தி எழுதி அலைன்மெண்ட் என்னன்னா, எல்லா சூத்திரம் ஒரு ஸ்கூல் உள்ள போறோம், எல்லா பசங்களும் ஒன்னா இருந்தா கிளாஸ் நம்ம பிடிக்க முடியாது, என்ன தெரியாது. அப்போ அவ என்ன ஒரு வாத்தியார் கிளாஸ் வைஸ் நிக்க வைப்பா, 6th 7th 8th 9th 10th அப்படின்னு கிளாஸ் வைஸ் நிக்க வச்சா பார்க்கறதே எனக்கு என்னன்னு தெரியும். அதே மாதிரி பாணினி பண்ண சூத்திரங்களை அவர் பண்ண பிரகாரம் இல்லாம அதை மாத்தி அதை பல குரூப்பா பிரிச்சு, என்ன இந்த சூத்திரம் என்ன குரூப் அப்படின்னு பிரிச்சு, சம்யானா பெயர் வைக்கிற குரூப் சூத்திரம் இருக்கு, ஏன்னா வந்தவன பேர் வைக்கணும். அதே சம்யா சூத்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு குரூப்பா பிரிச்சு. பரிபாஷா சூத்திரம்னு இருக்கு. பரிபாஷான சூத்திரம்னா என்னன்னா ஒரு நியமம். இப்ப நம்ம ரோட்ல போறோம், 3 சந்து ரோடு போற பெரிய இருக்கு. அப்ப நம்ம எந்த ஊர் போகணும் ரோடு எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு ஏரோ மார்க் இருக்கும், இப்படி போகணும் நம்ம ஊருக்கு இப்படி போறது கை, அந்த ஏரோ மார்க்கு நம்ம அப்படி திரும்புறோம் சந்தேகம் வச்சு. அதே மாதிரி சில சூத்திரங்கள்ல எதுக்கு வருது என்ன வருதுன்ற சந்தேகம் வரும். அந்த இடத்துல பரிபாஷ சூத்திரம் சிலதான் இருக்கு, அது என்ன பண்ணும், இப்படி இதை பண்ணணும் அப்படின்னு காட்டும். அதே மாதிரி சூத்திரங்கள். இதே சந்தி சூத்திரங்கள். சந்தினா ஒரு 5 கிராமர் பிரகாரம் 5 சந்தி இருக்கு. அச்சந்தி, அல்சந்தி. அச்சந்தினா உயிரெழுத்துக்கு வர சந்தி அச்சந்தி, அல்சந்தினா மெய்யெழுத்துக்கு வர சந்தி அல்சந்தி, விசர்க சந்தினா விசர்க்கம் 2 புள்ளி வைக்கிறோம் பாருங்க, அது விசர்கம்னு பேரு, அதுக்கு வர சந்தி விசர்க சந்தி. சுவாதி பிரத்யங்கள், உடைய கு, ராமனுக்கு கு, அதை சொல்ற பாருங்க, அந்த எழுத்துலாம் வர இடத்துல சில சந்திகள்லாம் வரும், அதை பத்தி சொல்றது விசர்க சுவாதி சந்தி. பிரகிருதி பாவ சந்தின்னு ஒண்ணு. பிரகிருதி பாவன சந்தியே வராத இடம், சில இடத்துல சந்தி வரத்துக்கு பிரசக்தி இருந்தும் சந்தி இல்லாம இருக்கிறது தான் இருக்கு. அதே மாதிரி பிரிக்கெல்லாம் பாகமா பிரிச்சு நிறைய பாட்டா பிரிச்சு சூத்திரங்களை பண்ணியிருக்க, அது அப்படி போயிட்டு இருக்கு. அதையும் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டு அதை குறைச்சி பண்ணு, அதை ரொம்ப நிறைய இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்துல குழந்தை பிறந்தா விட்டு அப்படியே சாதம் ஊட்ட மாட்டான், முதல்ல லிக்விடா கொடுப்பா, அப்போ கஞ்சி மாதிரி கொடுப்பா, அப்புறம் சாதம் ஊட்டுவா. அதே மாதிரி அவ பாலினி பண்ண சூத்திரங்கள்லாம் பெருசு அப்படியே வந்தா பசங்க ஜனங்கள் யாரும் படிக்கிறது கஷ்டப்படுவா அப்படின்ட்டு
அந்த லகு சித்தாந்தம் ரொம்ப சுருக்கி பல சுத்தங்கள்லாம் சுருக்கி வேணாம் பல சுத்தங்கள் இப்ப வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. இப்ப இது தேவையில்லைன்னு சொல்லி சுருக்கி பண்ணி லகு சித்தாந்த கௌமுதிலாம் பண்ணியிருக்கா கௌமுதியில கிராமர்ல. அதுவும் காலப்போல கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வர வர நம்மளுக்கு இதுவா என்ன வர்றது அது கூட படிக்க கஷ்டமா இருக்குன்ட்டு இந்த சம்ஸ்கிருத பாரதி மூலியமான இருக்கவாலாம் என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப ஜனங்களுக்கு எவ்வளவு சுருக்கி கொடுத்தா அந்த படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரும், அது படிக்க ஈஸியா இருக்கும். அவ ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காவா. அவளே கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் இதை அவ உண்மையான கிராமட்டிக்கல் சிலதான் ஒத்துக்க மாட்டான். சம்ஸ்கிருத பாரதி பண்றத சிலதான் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா சம்ஸ்கிருதத்துக்கே உண்டானது அசாதாரணமான காரணம் யூஎன். தமிழ்ல நம்மளுக்கு சிங்குலர் உண்டு, ப்ளூரல் உண்டு, ஒருமை பன்மை ரெண்டு தான் உண்டு. ஆனா சம்ஸ்கிருதத்துக்கு இருமைன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா உண்டு. அது சம்ஸ்கிருதத்துக்கே உண்டான முக்கியமான போது. ஆனா அது அவ கொஞ்சம் சொல்றது கஷ்டம். அதனால அவ என்ன பண்ணுவா, அது துவயம் போட்டு சொல்லிடுவா. பலம் பல துவயம்னா ரெண்டு பலம்னு அர்த்தம். அதுக்குன்னு உண்டான தனி சப்தம் இருக்கு, அதை சொல்லாம. ஏன்னா அது ஒவ்வொரு இடத்துல மாறுபட்டுட்டே இருக்கும்னு ஈஸியா அவ ஒரு மெத்தட் வச்சு பண்ணியிருக்கா. அது ஏன்னா முதல்ல வரைச்சி அப்படி இருக்கட்டும், அப்புறம் கத்துக்கட்டோன்ற அவரோட அபிப்பிராயம். அதே மாதிரி இவ என்ன பண்ற, இந்த சந்திகள்ல ரொம்ப சுருக்கி நம்ம படிச்சா எப்படி அவளுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வருமோ அவ்வளோ இதுவா சுருக்கி கணப்பட்டு இந்த சந்தி புக்கை அவ ஆரம்பிச்சிருக்கா. இந்த சந்தியை படிச்சா ஓரளவுக்கு இதுக்கப்புறம் இது பேசிக்கா இருக்கும். இதுவே நம்ம சம்ஸ்கிருதம் கிராமர்லாம் படிச்சா ஒன்று நல்லா இருக்கும். இதுவே நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்லோகங்கள் படிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பதங்களை கரெக்டா பிரிச்சு அன்வயப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். அன்வயப்படுத்த ஏன்னா பதம் பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அர்த்தம் ஓரளவு புரிஞ்சிடும். நம்ம ஸ்லோகம் சொல்லிட்டு பதம் பிரிச்சாலே, ஏன்னா நிறைய பதங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச பதங்களாவே இருக்கும். பொதுவாக அப்படியே படிச்சுட்டே போச்சு நம்மளுக்கு அர்த்தம் புரியாது. பதத்தை பிடிச்சு பறிக்கச்சே பாதி அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சா மீது நம்ம அன்வயம் ஒரு புக்கை பார்த்து டிக்ஷனரி பார்த்து அன்வயம் அப்படியே சேர்த்து சொல்லி அப்படியே வந்துடும். அதனால இது பதச்சேதம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். அது சந்தி ரொம்ப முக்கியம். இந்த சந்தியை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன இல்லைன்னா நான் சொன்னது என்ன சந்தேகம் இருக்கா? இல்லம்மா, கிளியரா இருக்கு. இப்போ இந்த சந்தி அப்படின்னா என்னன்னா, ரெண்டு பதத்தை ஒன்னா சேர்க்கறது. ஒன்னா சேர்க்க ஒன்னே வர்றது இல்லை, ஒண்ணு ரெண்டு. இப்ப நம்ம தமிழ்ல சொல்றோம், இப்போ படித்து வரும், ஊருக்கு சென்றான், ஊருக்கு சென்றான், ஊருக்கு சென்றான், அதான் சந்தி. அதே மாதிரி ரெண்டு பதமும் ஒன்னா சேர்றதுதான் சந்தி. இந்த சந்தின்றது ரெண்டு விதம் இருக்கு. ஒரு சாதாரணமா ரெண்டு பதம் சேர்றதுன்னு ஒரு சந்தி. சமாசம் காம்பவுண்ட் வேர்டு சொல்றோம் பாருங்க, காம்பவுண்ட் வேர்டு சொல்லுவா. அது என்னன்னா ரெண்டு பதம் சேர்ந்து ஒரே பதமாயிடுறது. ரெண்டு பதம் சேர்ந்து ஒரே பதமாயிடும், அது காம்பவுண்ட் வேர்டு. சமாசம்னு பேர், அதுக்குதான் சமாசம்னு பேரு. அந்த சமாசத்துலயும் சந்தி உண்டு. ஏன்னா ரெண்டு பதம் சேரணும் இல்லை, அப்ப அங்கேயும் சமாசத்துலயும் சந்தி உண்டு. பொதுவா சாதாரணமா ரெண்டு பதம் சேர்றதும் சந்தி இருக்கு. ரெண்டு இருக்க சந்தி ரெண்டு விதமா இருக்கும். இல்ல பேதம் என்னன்னா, வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பேர் காதலன் காதலர் இருக்கா, அவ ரெண்டு பேர் ஒன்னா பேசுவா. ஒரு பீச்ல பேசுறா, பார்க்ல பேசுறா. பேசினா பண்ணுவா, அவ பாட்டு அவ வாத்துக்கு போயிடுவா, அவ வாத்துக்கு போயிடுவா. இதே ஒரு கணவன் மனைவி பார்க்கோ பீச்சோ போயிட்டா, அவ என்ன பண்ணுவா, பேசிட்டு திருப்பி தனித்தனியா போவானா, அவாத்து போவான். ரெண்டு பேரும் ஒரே அவாத்துக்கு வந்துருவா. ஏன்னா ரெண்டு சேர்ந்து ஒரு ஃபேமிலி. இப்ப சமாசம்ன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி, கணவன் மனைவி மாதிரி. சந்தின்றது லவர்ஸ் மாதிரி. அது நம்ம இஷ்டம் சேர்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம், இல்ல தனித்தனியா பிரயோகம் பண்ணலாம். அது அனித்தியம். சந்தியில ஏற்படுற ரெண்டு பதங்கள் ஏற்படுற சந்தியானது அனித்தியம். ஆனா சமாசத்துல ஏற்படுற சந்தின்றது நித்தியம். ரெண்டு பதம் சேர்த்து சந்தி சேர்றது பாருங்க சமாசத்துல, அப்போ அந்த சந்தின்றது நித்தியம். அதை பிரிக்க முடியாது, ஒரே பதம் ஆயே தீரும். ஆனா பொதுவா சந்தின்றது சேரதுன்றது நம்ம இஷ்டப்பட்டா ரெண்டு பதம் சேர்த்து சொல்லலாம். நம்ம இஷ்டம் நான் தனி பதமா சொல்றேன், தனி பதமா சொல்றேன்னா தனி பதமும் சொல்லிட்டு போகலாம், தப்பு இல்லை. ராஜ்யா புருஷா ஒரு ரெண்டு பதம் தனியா சொல்ல தப்பு இல்லை. அது ஒரு பதம் சேர்த்து சொல்லு. ஒரு சமாசம் பண்றோம்னா அப்ப ராஜபுருஷா அது ஒரு நித்தியமா இருக்கும் அந்த சந்தி. அதை பிரிச்சு சொல்ல முடியாது, ராஜா புருஷன் சொல்ல முடியாது. அதனால சமாசத்துல வர சந்தி நித்தியம். சந்தின்றது சாதாரண சந்தின்றது அனித்தியம். நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லிட்டு சொல்லலாம். இத்தியப்பி சொல்லலாம், இத்தி அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது, இத்தியப்பி சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? அதனால சாதாரண சந்தி அனித்யா, அனித்தியான நித்தியம் கிடையாது, இஷ்டம், சொல்றவாடு இஷ்டம்.
சமாசத்துல பண்ற சந்தி வர சந்தின்றது நித்தியம் அப்படின்றத நம்ம முதல் பேசிக்கா புரிஞ்சுக்கணும் சந்திய. ஓகேவா? ஆமா சந்தேகம் இருக்கு? சரி. இப்ப இதுல நம்மளுக்கு இவ என்ன பண்ணிருக்கா, உயிரெழுத்து மெய்ய சம்ஸ்கிருத அக்ஷரம் மெய்ய அதெல்லாம் தெரியல இப்ப உங்களுக்கு? யாரும் தெரியாதவா இருக்காளா? வாய்ஸ் எல்லாம் படிக்க தெரியல, ஒரு சம்ஸ்கிருதம் படிக்க தெரியல? சரி தெரியும். கோவிதா வரைக்கும் படிச்சிருக்கேன். பட் ஓகே. இப்போ நீங்க இந்த அது உங்க பிடிஎஃப் உங்ககிட்ட வச்சு கையில வச்சுருக்கீங்களா எல்லாரும்? புரியல, சொல்லுங்க. பிடிஎஃப் நான் அமைச்சிருக்கேன், பின் பண்ணிருக்கேன். பிடிஎஃப் கையில இருக்கா உங்ககிட்ட? பிடிஎஃப் இருக்கு. ஓகே. நான் அது இப்போ இது போர்டு தேவைப்படாது, நான் போர்டு யூஸ் பண்ண வச்சு நான் போர்டு யூஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் அப்படியே பதம் படிச்சு அதுக்கு மேலே அர்த்தம் சொல்லிட்டே வரேன், அந்த வேர்டு ஒவ்வொரு வேர்டுக்கும். நீங்க சந்தேகம் இருந்தால் கேளுங்க, முடிஞ்ச வாட்டி கேளுங்க. ஓகேவா? ஓகே. முதல்ல இது பார்த்துருக்கோம், அக்ஷர பிரகரணம் இருக்கு, பேஜ் நம்பர் 1. ஓகே, அக்ஷர பிரகரணம் இருக்கு பாருங்க, அதான் நம்ம முதல்ல ஆரம்பிக்க போறோம். அக்ஷரம் அப்படின்னு கொடுத்துருக்கு, எடுத்துட்டீங்களா? நடத்தலாமா? நடத்தலாமா? ஓபன் பண்ணி அக்ஷரம் அப்படின்னா, ஏன்னா இது ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டாம் சொல்லிடுறேன், போக போக போர்டு யூஸ் ஆக வேண்டிய வேலை இருக்கு, அப்போ நான் போர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு நடத்துறேன். ஓகேவா? ஸ்ரவணேந்திர கிராக்கியம் அக்ஷரம். அக்ஷரம்னா என்னன்னா ஸ்ரவணேந்திர கிராக்கியம். ஸ்ரவணம்னா கேட்கறது. அது ஸ்ரவணம் கேட்கறதுக்கு இந்திரியம் எது? காது. கேட்கறதுக்கு இந்திரியம் எது? காது. அப்ப அந்த ஸ்ரவணேந்திரியத்தினால எது கேட்கப்படுகிறதோ அதான் அக்ஷரம். காதுனால எது கேட்கப்படுகிறதோ அதுக்குதான் அக்ஷரம் என்று பெயர். ஸ்ரவணேந்திர கிராக்கியம். ஸ்ரவணமாகிற கேட்கறதுக்கு இந்திரியம் காதுனால எது கேட்கப்படுகிறதோ அதுக்கு அக்ஷரம் என்று பெயர். தச்சன அந்த அக்ஷரமானது கண்ட கண்ட தாழ்வா அபிகாதேன அபிவியஞ்சதே. அந்த அக்ஷரமானது கண்டம்னா கழுத்து முதலான, கண்ட தாழ்வா, தாளுனா தாட, கண்டன கழுத்து, தாளுனா தாள, தாழ்வாதி அபிகாதேனன்னு இருக்கு. தாலு முதலான அது என்னென்ன ஸ்தானங்கள என்னென்ன எழுத்து வரப்போகுது பின்னாடி சொல்ல போறோம். அதுல அந்த கழுத்து கன்னம் முதலான இடத்தில் அபிகாதேன அடைந்து அபிவியக்தன வெளிப்படுறது. அந்த அக்ஷரம் எப்படி வரும்னா கழுத்து தாட முதலான இடங்கள்ல பட்டு அது வெளிவரும், வெளிப்படுத்தப்படும். அந்த அக்ஷர செய்வ நாமாந்தரம். அக்ஷர செய்வன அந்த அக்ஷரத்துக்கு தான் நாமாந்தரம். நாமாந்தரம் வேறு ஒரு பெயர். நாமம்னா பெயர், அந்நியத்து நாமம் நாமாந்தரம், வேறு ஒரு பெயர் வர்ணஹா. அந்த அக்ஷரம்னு சொல்லலாம், வர்ணஹான்னு சொல்லலாம். வர்ணஹா கலர், அதுக்கும் இருக்கு பேரு. இந்த எழுத்துக்கும் என்னன்னு பேரு? வர்ணஹா அப்படின்னு பேர் உண்டு. ஓகேவா? கவனேந்திர கிராக்கியம்ன்றது அக்ஷரம், கால்நாள் கேட்கப்படுவது அக்ஷரம். அந்த அக்ஷரமானது கண்டம் கழுத்து தாடு முதலான பாகங்களை அடைந்து வெளிவரும். அந்த அக்ஷரத்துக்கு வேறு ஒரு பெயர் வர்ணஹா அப்படின்னு முதலுக்கு அர்த்தம். ஓகேவா? இத சந்தேகம் தான் கேளுங்க. திருப்பி சொல்றேன், மேல போவ. சம்ஸ்கிருத அக்ஷராணி நவபஞ்சாசத். இந்த சம்ஸ்கிருதத்துல இவ பிரகாரம் எழுத்துன்றது நவபஞ்சாசத். நவனா 9, பஞ்சாசத்னா 50, 59 எழுத்துக்கள் உள்ளன சம்ஸ்கிருத அக்ஷராணி. அக்ஷரான எழுத்துக்கள் சொல்லியிருக்கோம். சம்ஸ்கிருத எழுத்துக்கள் மொத்தம் 59. அதுல ஸ்வராகனா உயிரெழுத்து. நம்ம ஸ்வரம்னா உயிரெழுத்து, அதுதான் ஸ்வராகான்னு பேரு, ஸ்வரவர்ணாகான்னு பேரு, ஸ்வராட்சராணின்னு பேரு. ஸ்வரன்னா உயிரெழுத்துக்கு ஸ்வராட்சரான்னு பேரு.
அது துவாவிம்சதி. இவா துவானா 2, விம்சத்தினா 20, 22 எழுத்து சொல்றான். 22 எழுத்தாக சொல்றான். அந்த 22 அந்த கட்டத்துல கொடுத்துருக்கா பாருங்க. யாராவது சொல்றீங்களா? நீங்க யார் சொல்றா? நீங்க சொல்றீங்களா? படிச்சு இல்ல அது சொல்லணும். பராட்சராணி முதல்ல சாதாரணமா சொல்லுங்க. புதம் சொல்ல வேண்டாம். சொல்லி தனியா சொல்லுங்க. பண்ணி அழகா ஒரு தண்டனை சொல்லுங்க. புரியல, சொல்லுங்க. ஒவ்வொரு தனித்தனியா சொல்லுங்க. சொல்லுங்க. சக்திக்கு ரஸ்வதிக்கு நம்ம உயிர் சாதாரணமா அழுத்தோண்டி சொல்லுங்க போறோம். அதோண்டி சொல்லுங்க போறோம். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த சின்ன கரெக்ஷன் என்னன்னா ஓகே. அதுக்கப்புறம் அப்படின்றது ரஸ்வம் மாத்திரம் தான் உண்டு. ரஸ்வம்னா ஒரு மாத்திரை, அதுக்கு தீர்க்கம் கிடையாது. அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு நீங்க ஏ ஓ ஐ அவர் சொன்னீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ்ல ஏ இருக்கு, ரஸ்வ தீர்க்கம் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல ஒன்லி தீர்க்கம் தான் இருக்கு. ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. ஓகேவா? அது நீங்க கிரஸ்வமா பிரயோகம் பண்ண கூடாது. தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல கிரஸ்வமான ஏ தமிழ் சொல்ல ஏ ஓ அவுலாம் கிரஸ்வமா தமிழ்ல இருக்கலாம். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் தீர்க்க எழுத்துக்கள், அதான் தீர்க்கமா சொல்லணும். ஓகேவா? இப்ப அதேதான். கிரஸ்வாக 5 ஆ இ உ ரு இது 5 கிரஸ்வ எழுத்துக்கள். 5 தீர்க்க எழுத்துக்கள் ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ. இது 8. 8 5 13 பிளஸ் புழுதம். புழுதம் எழுத்து எல்லாத்துக்கும் உண்டு. ஆ கூண்டு, ஈ கூண்டு, உ கூண்டு, ரு கூண்டு, ல கூண்டு, ஏ கூண்டு, ஐ கூண்டு, ஔ கூண்டு. எல்லாத்துக்குமே புழுத எழுத்துக்கள் உண்டு. அந்த 9க்கு புழுத எழுத்துக்கள் இருக்கிறதுனால அது 9. ஆக மொத்தம் 22 எழுத்துக்கள். 22 எழுத்துக்கள் அக்ஷரங்கள் மொத்தம். ஸ்வர அக்ஷராணி. நம்ம பொதுவாக சொல்றவா கிரஸ்வ தீர்க்கத்தை ஒண்டி சொல்லுவா, புத்தகம் தனியா சொல்ல மாட்டான். தனியா ஒத்து ஒரு வர்ணமா ஒத்துண்டு சொல்லியிருக்கா அதுல. ஓகேவா? அப்புறம் அயோகவாகா, அது சத்வார. அயோகவாகா சொல்லிருக்க. அயோகவாகங்கள்னா என்னன்னா, இப்ப இந்த ஸ்வராட்சர சந்தேகம் இருக்காருன்னா யாரும் சந்தேகம் தான் அன்மியூட் பண்ணி கேளுங்க. நீங்க கேட்கலன்னா நான் மேல புரிஞ்சு நான் மேல நடத்துறேன். சரி சுவாமி. 9 அதுக்கு என்ன சொன்னீங்க? 9 பதங்கள். ரஸ்வம்னா சொல்ல போறேன். ரஸ்வம்னா ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை ஒரு சிட்டிக்கு போடுறது. தீர்க்கம்ன்றது 2 வாட்டி போடுறது தீர்க்கம். 3 மாத்திரை. 3க்கு மேற்பட்டது. 3 கிடையாது, 3க்கு மேற்பட்ட மாத்திரை சொன்னா புழுதம். ரஸ்வம்னா ஒரு மாத்திரை, தீர்க்கம் 2 மாத்திரை. மாத்திரான்னு பேரு, ஒரு சிட்டிக்கு மாத்திரான்னு பேரு. ஒரு மாத்திரை ரஸ்வம். 2 வாட்டி சிட்டி போடுறது சொன்னா தீர்க்கம். 2 வாட்டி மேல சொன்னா அது புழுதம். அந்த புத எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்து ஆ கூண்டு, ஈ கூண்டு, ஊ கூண்டு, ரு கூண்டு, ல கூண்டு, ஏ ஓ ஐ ஔ, இந்த 9க்குமே புருதம் உண்டு காமனா. ஓகேவா? இந்த கிருஷ்ண தீர்க்கம் தான் இதுக்கு உண்டு அது கிடையாதுன்னு பேதம் உண்டு. தவிர புருதம்ன்றது காமன், எல்லாத்துக்கும் உண்டு, எல்லா எழுத்துக்களும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுது. அடுத்து அயோகவாகா. இது சத்வாரா 4 அயோகவாகங்கள் சொல்றேன். இது அயோகவாகங்கள் என்னன்னா
அன்வர்த்த நாமான்னு சொல்லுவா. அன்வர்த்த நாமான்னு அர்த்தம்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. ஒருத்தவே கண்ணாயிரம் இருக்கும், ஆனா ஒரு 1.5 கண்ணா இருப்பா, ஆனா கண்ணாயிரம் பேர் இருக்கும். கண்ணன் பேர் இருக்கும், ஆனா ஒரு 5 பைசா கொடுக்க மாட்டான். இதே சொல்றதுன்னா பேருனா பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லாதது அப்படிங்கிறது அன்வர்த்த நாமா கிடையாது. அன்வர்த்த நாமான்னா பேர் எப்படி இருக்கோ அப்படியே இருந்தா அது அன்வர்த்த நாமான்னு சொல்லுவான். இப்ப அயோக வாகம் வந்து அன்வர்த்த நாமா. இதை 2ஆ பிரிச்சுக்கணும். அயோக வாக, அயோகா வாக. யோகம் சேர்ந்து இருக்கிறது. ஆக்கு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். இப்போ தர்மம் தர்மம், அதர்மம்னா தர்மம் இல்லாததுன்னு அர்த்தம். ஞானம் அறிவு, அஜ்ஞானம் அறிவு இல்லாததுன்னு அர்த்தம். அதே மாதிரி யோகம்னா சேர்ந்து இருக்கிறது, அயோகான்னா சேர்ந்து இல்லாமல், சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது அயோகா. வாகனா வகதி வாகா, தாங்கிறதுன்னு அர்த்தம். வகத்தினா தாங்கிறது. இப்போ என்ன சேர்த்து என்ன அர்த்தம்னா அதுல இல்ல, ஆனா அது பேர் வச்சுட்டு இருக்கும். அதுக்குள்ள இருக்காது, நான் யோகம் இல்ல, சேர்ந்து இல்ல, ஆனால் அது தாங்குதல், இதை தாங்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள இல்லாம இருந்துட்டு அதுவா இருக்கிறது. அது இருக்க முடியுமா? இருக்கும். என்னன்னா அதுல இருக்காது, ஆனா அது இருக்கா மாதிரி நம்மளே சொல்லணும். அது நல்லவன் இல்லை, நல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி எழுத்து அதுல இல்ல, ஆனா அந்த எழுத்து இருக்குதா உண்டு அப்படின்னு இல்லாத இருக்குதான் வச்சுக்கிறது தான் அயோகவாகன்னு பேர். இந்த எழுத்துக்கள் அனுஸ்வாரம். எங்க அதை குறிச்சிடுறேன். எங்க இது யோகம் இல்லை அப்படின்னா இந்த மாகேஸ்வரன் சூத்திரங்கள், இந்த வியாக்கரண கிராமருக்கு பிரதானம் இந்த பாணி பண்ண சூத்திரங்கள். அது எப்படி பண்ணா இந்த மகேஸ்வரன் சிவனுடைய உடுக்கையிலேருந்து 16 சூத்திரம் வந்தது. 10 சிவன் உடுக்கையிலேருந்து 16 சூத்திரம் வந்தது. ஐவுன், ரிலிக், ஏவோ, ஐயௌச், அயவரட், லன், ஞமங்கணன, சபன், கடதஸ், கபகடதஸ், கடத்தோ, கபை, சசதன், ஹல் அப்படின்னு 16 சூத்திரம். இதுவும் பின்னாடி பார்க்க போறோம் நம்ம. இது உங்களுக்கு இதுவா சொல்றேன், அதனால ஐயோ நினைச்சுக்க வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பாடவர்த்தையும் ஒழுங்கா பூர்த்தியா பார்ப்போம். இதான் பேசிக்கா வச்சுட்டு தான் பாணினி சூத்திரங்களே பண்ணேன். இந்த 16 மாகேஸ்வரன் வந்த 16 சூத்திரங்களை பேசிக்கா ஆதாரமா வச்சுட்டு பாணி மொத்த கிரந்த பாணி சூத்திரங்களை மொத்தம் அவர் தான் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து எடுத்துதான் அந்த 16 சூத்திரங்கள் என்ன இருக்குன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து தான் இருக்கு. ஐ1 ஏவோ ஐயோ வந்துடும். அப்புறம் ஹயவரட், லன், ஞமங்கணனம், சபன், கடதஸ், கபகடதஸ், கடத்தோ, கபை, சசசத், அல் இது மெய்யெழுத்துக்கள். ஆனா என்னன்னா ரைனா இருக்காது, மாத்தி மாத்தி இருக்கும், அவ்வளவுதான். அந்த சூத்திரம் 16 சூத்திரங்கள்ல உயிரெழுத்தும் மெய்யெழுத்துக்கள் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா உயிரெழுத்துக்கள் வரிசையா இருக்கும், மெய்யெழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும். இதை பேஸ் பண்ணிதான் பண்ணிருக்கேன். ஆனா இதுக்குள்ள இந்த மாகேஸ்வரன் சூத்திரத்துக்குள்ள இந்த அயோகவாகம் சொல்றமே அது இல்லை. எது அனுஸ்வாரம், விசர்க்கம், திக்வாமூலியம், உபத்மானியங்கள் அதுக்குள்ள சொல்லப்படவில்லை. அப்ப அதனால அது அயோகா இல்ல, அதுல இல்ல சேரல. அதனால அயோகம் தானே இது. இதனாலும் யோகம் சேர்ந்து இல்லை, அதுக்குள்ள மாகேஸ்வரத்துல இல்ல, அதான் அயோகா. ஆனால் சூத்திரக்காரர் என்ன பாணி சொல்ற, அது இந்த ஆ புள்ளியும் இந்த சர் பிரத்யாத்துக்குள்ளயும் இருக்குன்னு சூத்திரல விதிச்சிருக்கேன். இந்த 2 இடத்துல ஒண்ணு என்னன்னு சும்மா இந்த சாமி சோத்து பண்ண 2 ஒண்ணுமே சேர்ந்து 2ஆவது பண்ணணும். அதே மாதிரி இதெல்லாம் சூத்திரம் ஒண்ணு வாட்டி சொல்லிட்டு இந்த இந்த 4த்தையும் 2 இடத்துல விட்டு வச்சு இருக்கதான் வச்சுக்கணும். இல்ல நேர பார்த்து தெரியாது. அந்த ஐ1 இருக்கும் அந்த இடத்துலயும் இந்த சற்பிரச்சாரத்துக்குள்ளயும் இது உள்ள உட்கார்ந்து இருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதனால அது உள்ளுக்குள்ள வகதி தாங்கிறது. இந்த எழுத்துக்களை மீது இந்த வாக்கிய சூத்திரங்கள் தாங்கின்னு இருக்கிறதுனால யோகம் இல்லாட்டாலும் தாங்கிறதுனால அயோக வாகம் பேரு. அதுல இல்ல, ஆனா இருக்கு. புரியுறதா? சொல்றேன், வரும் வராது சொல்ற மாதிரி அந்த எழுத்துக்களுக்குள்ள இல்ல, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கா மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால இதுக்கு அயோக வாகா, இல்லாமல் இருக்க தாங்குதல், இல்லாம இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இதுக்கு அயோக வாகனே பேரு.
புரிஞ்சுதான்? அயோகா வாகா, யோகம் இல்லாமல் சேர்ந்து இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம் அர்த்தம். அது என்ன 4 அனுஸ்வாரம். அனுஸ்வாரம் மேல புள்ளி வைக்கிறோம் பாருங்க, அதுக்கு அனுஸ்வாரம்னு பேர். ஒரு பதம் எது ராமம் மேல இம்மு மேல புள்ளி வைப்பான், அந்த இம்முக்கு அனுஸ்வாரம்னு பேரு. அப்புறம் விசர்க்கம் சைட்ல 2 புள்ளி வைக்கிறது. அஹா ராமஹா கிருஷ்ணஹா கோவிந்தஹா ஹரிஹி 2 புள்ளி வைக்கிறமே, அதுக்கு விசர்க்கம் பெயர். அப்போ அந்த அனுஸ்வாரம் விசர்க்கம். அப்புறம் ஜிஹ்வா மூலியம். ஜிஹ்வா மூலியம் பாருங்க, 2 அர்த்தச்சந்திரன் பாதி போட்டு முதல் கா இல்ல 2வது கா எழுத்துக்கள் காவோ காவோ இருந்தால் அது ஜிஹ்வா மூலியன்னு பேர். அதே மாதிரி 2 பாதி சந்திரன் மாதிரி போட்டு முதல் பாவோ இல்ல 2வது பாவோ இருந்தால் அது உபத்மானியன் பேர். கா முதல் 2 கா இருந்தால் ஜிஹ்வா மூலியம், பாபா இருந்தால் உபத்மானியன் பேர். அப்ப இந்த 4 எழுத்துக்களும் நம்ம பின்னாடி சொல்லப்படுற மாகேஷ் சூத்திரத்துக்குள்ள இல்ல, ஆனா இதுக்கதான் வச்சுக்கணும். அதனால அயோக வாகான்னு இதுக்கு பெயர். இதுக்கு அயோகாங்கள் என்னன்னு கேட்டா இதனாலதான் நம்ம சொல்லணும். அனுஸ்வாரம், விசர்க்கம், ஜிஹ்வா மூலியம், உபத்மானியம் அப்படின்னு 4த்துக்கும் பேரு அயோகவாகம் என்று பெயர். ஓகேவா? இல்ல சந்தேகம் இருக்கா? வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி வருது, ஃபுல்லா வரல கிளியரா. எனக்கு தான் அப்படி இருக்கா, எல்லாருக்கும் தெரியல, எல்லாருக்கும் அப்படி தெரியல. கேக்குறதா? கேக்குறது. வாய்ஸ் நல்லா கேக்குறதா உங்களுக்குலாம்? நல்லா கேக்குறது. உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளமா இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்க, திருப்பி நடத்தணுமா? இல்ல நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இதான் வச்சுப்போமா, மேல நடத்துவோமா? ஏன்னா 8:30 டைம் கொடுத்துருக்கு, மேல போனா கொஞ்ச நேரம் நடத்துறேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன காரியக்கிரமம் இருக்கிற போறது டைம் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேண்டிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஏன்னா உங்க காரியக்கிரமம் எனக்கு தெரியல. இன்னைக்கு இது போவோம், ரொம்ப இது இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சுப்போம். இது வரைக்கும் 1 உண்டி இந்த வாட்டி உண்டி 4 கிளாஸ் வச்சுப்போம். ஏன்னா திருச்சியா வச்சு ஆகக்கூடாதுன்னு வா 2ஆம் நாள் கிளாஸ் வச்சணும், அது வராட்டா அது எடுத்துக்காங்க. அதனால நாளைக்கு உண்டி இந்த வாரம் நாளைக்கு உண்டி, அடுத்த வாரத்துல இருந்து வேண்டாம். கண்டிப்பா இந்த கிளாஸ் உண்டி நாளைக்கு நடக்கும். கடைசி பிறகு 5 நிமிஷம் நடத்திப்போம். வேற கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சுருவோம், இல்லட்டா ஒரு 40 நிமிஷம் நடத்திப்போம். நாளைக்கு வச்சுக்கலாம். அதுல இருந்து வேலைக்கிழமை அடுத்து வேலைக்கிழமை ரொட்டீனா நடக்கும். நம்ம பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ் அதிகரிச்சுக்கிறதோ உங்களுக்கு இது பண்றதோ நம்ம பார்த்துக்கலாம். அது ஒண்ணு இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தேகம் எப்போ இருந்தாலும் என்னுடைய பர்சனல் நம்பரை கூட கேட்கலாம். பார்த்துட்டு காலம் நான் எப்போ அவைலபிள் தான் இருப்பேன். கிளாஸ் இருந்தா மட்டும் அப்புறம் பண்ற சொல்லி நானே பண்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால உடனே கேளுங்க, தப்பு இல்லை. 2 வாட்டி 1 வாட்டி 2 வாட்டி நான் சொல்லி தரேன். எனக்கு ஒருத்தர் புரியும், எனக்கு புரியும், அப்படி வேற மாத்திர புரியும் நல்லா இருக்கும்ன்றது அப்படி சொல்லி தரேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க எதுவும் இது பண்ணி சந்தேகம் இல்லையே?